எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 3க்கு ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரையும் கான்ஸ்டன்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ 4 3s are 12. ஏன்னா இப்போ 12 மேல ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா எக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன -8 நம்ம இங்க ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ என்னன்னா எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா 12 வரும்னு பார்க்கணும். அதே அந்த 2 நம்பரை நம்ம பிளஸ் பண்ணாலும் அல்லது மைனஸ் பண்ணாலும் -8 வரணும். அப்படி எந்த நம்பர்னா 12 அப்படின்னா 6 2s are 12. அது 16 2 பிளஸ் பண்ணா 8 வருது. நெக்ஸ்ட் இதுக்கான சைன் நம்ம ரைட் பண்ணும்போது இங்க உள்ள இருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைனை வந்து இதுல எது பிக்கஸ்ட் நம்பரோ அந்த நம்பருக்கு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இதுல பிக்கஸ்ட் நம்பர் 6 இப்போ உள்ள இருக்கக்கூடிய சைன் வந்து மைனஸ். அப்போ மைனஸ் நம்ம இங்க ரைட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம செக் பண்ணும்போது 6 2s are 12 மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிரும். நமக்கு தான் பிளஸ் வரும். இன்னும் பிளஸ் வேணும், இன்னொரு மைனஸ் இருந்தா நமக்கு பிளஸ் வந்துருக்கும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ 6 2s are 12 மைனஸ் மைனஸ் பிளஸ். அடுத்து நம்ம இங்க செக் பண்ணும்போது பிளஸோ அல்லது மைனஸ் பண்ணணும். இப்போ என்னன்னா ரெண்டு சைன் சேமா இருக்கு, அதனால பிளஸ் பண்றோம். இப்போ 6ஓட 2 பிளஸ் பண்ணா 8, பிகஸ்ட் நம்பருக்கான சைன் மைனஸ். இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது 2 2s are 4 3 2s are 6. இங்க 2 2s are 4 1 into 2. இப்போ என்னன்னா -3/2 இங்க -1/2. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா இங்க x இருக்கா, அப்பனா x இங்க முன்னாடி x ரைட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 2 into x 2x - 3. இங்க அதே போல 2 into x 2x - 1. இதை நம்ம மல்டிபிளா ரைட் பண்ணா நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி கிடைச்சிரும். இப்போ 2x - 3 into 2x - 1.